பேச்சாளரும் எழுத்தாளரும் ஆகிய திருக்குறள் ஐயா பாண்டியன் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறேன். செங்காந்தல் மலரெடுத்து செந்தமிழ் தேன் சொல்லெடுத்து வந்தோரை வரவேற்க வந்தனங்கள் நான் உரைக்க என்னுரையை துவங்குமுன் முந்தியவை நாயகராம் முக்கண்ணனின் உறவினராம் நக்கீரன் வம்சத்துடன் நட்புறவு கொண்டவராம் நடுவர் ஜெகதீசன் உள்ளிட்ட நெடுஞ்சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். அற்புதம். என்னை இங்கே வந்து நின்று பேசுவதற்கு ஆளாக்கிய என் அன்னை பேச்சியம்மாளையும், அற்புதம், என் குடும்ப முன்னேற்றத்திற்கு என்று வரை காரணமாக இருக்கும் என் தாரமாக இருக்கும் என் மனைவி லதாவுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, ராமமூர்த்தி பேச்ச நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். அவர் பேச்சில இருந்து கடவுள் வாழ்த்த எப்படி பாடுறது, பஸ்ல எப்படி இடம் பிடிக்கிறது, சும்மா சும்மா எப்படி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பொற்செல்வி மிகச்சிறப்பா பேசினாங்க. அவங்க பொண்ணுக்கு திருமணம் ஆகிற வரையும் அவங்க வாலிபனிடம் கேட்ட கேள்வி காதலுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. இப்பெல்லாம் கேட்கறது இல்லை. அந்த ஒரு கேள்வியை வைத்தே மிகச்சிறப்பாக தன் மகளுக்கு திருமணத்தை முடித்து விட்டார்கள். இவ்வளவு மெகா தொடர் பார்க்கறாங்களே பெண்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெகா தொடர்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குடும்பத்துல மாமியார் மருமகள் சண்டையே இல்லாம போயிடுச்சுங்கிறாங்க. ஏன்னா சீரியல் பார்க்கறதுக்கே நேரம் சரியா போகுது, அப்புறம் எங்க சண்டை போடுறது? பக்கத்து வீட்டுல கூட சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அந்த தொடர்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு உலகம் வந்து நடுவர் அவர்களே சுயநலம் நிறைந்ததா ஆயிடுச்சு. எங்க ஊர்ல தாசில்தார் வந்து கிணத்துல விழுந்துட்டாரு. ஐயோ, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கைத்த கட்டி மேல இழுத்தாங்க. பாதி தூரம் இழுக்கும் போது அந்த வழியா போனவர் ஒருத்தர் நம்ம தாசில்தார பக்கத்து ஊருக்கு மாத்திட்டாங்கன்னா எல்லாரும் கைத்த கீழே விட்டாங்க. ஒரு பெண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து முருங்கை மரத்துல ஏறும்போது சமையலுக்காக முருங்கைக்கீரை பறிங்கன்னு சொன்னேன். முருங்கை மரத்துல ஏறும்போது வழுக்கி விழுந்து செத்துட்டாரு. அப்புறம் என்னமாச்சு? அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து குடும்பத்துல வந்து ஆண் பெண் அப்படின்னு போகும்போது ஒரு ஆணுக்கு வந்து தாயும் இருக்கிறா தாரமும் இருக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தை முன்னேற்றணும்னா ஆணுக்கு வந்து பல சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஒரு தடவை நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது சில நேரங்கள் மனைவி அழுவாங்க, சில நேரங்கள்ல அம்மா அழுவாங்க. நடுவர் அவர்களே, அன்று என் தாய் வந்து கண்ணீர் விட்டாங்க. உன் மனைவி வந்து என்னை திட்டான், நீ அவளை உண்டு இல்லைன்னு கேக்குறியா, இல்ல நான் வீட்டை விட்டு போட்டுமா அப்படின்னாங்க. தாயை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வீட்டுக்குள்ளார போய் சாத்தன நடுவர் அவர்களே. யாரையும் சாத்தல, என் கையே அடிச்சுட்டேன். இனிமே செய்வியா அப்படின்ட்டு. ஏன்னா எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வெளியில வந்து வேர்வைய வழிச்சு விடுறேன். எங்க அம்மா சொல்றாங்க, நீயும் உங்க அப்பனை மாதிரியே தான்டா இருக்கிற. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க இந்த ரகசியம். ஏன்னா அவங்க எவ்வளவோ பார்த்துருக்காங்க. ஆமா ஆமா. ஒரு டாக்டர் சொல்றாரு, அம்மா உங்க கணவரை காப்பாத்துறதுக்காக நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம்,
இன்னும் 1 மணி நேரத்துல அவர் இறந்துருவாரு, நீங்க 1 மணி நேரம் பொறுத்துக்கோங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, 37 வருஷம் பொறுத்துக்கிட்டேன், 1 மணி நேரம் பொறுத்துக்க மாட்டேனா அப்படின்னு. அப்போ அவர் எவ்வளவு கொடுமைக்காரரா இருந்திருக்காருன்னு பாத்துக்கோங்க. நீங்க கூட சொன்னீங்க, குடிய பத்தி பேசுனீங்க. ஒரு மனைவி கணவர்கிட்ட கேக்குறாங்க, ஏங்க டெய்லி குடிச்சிட்டு வரீங்களே, நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்க முகத்தை பார்க்கறதுக்கு சகிக்கல அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, குடிக்காம வந்தா உன் முகத்தை பார்க்கறதுக்கு சகிக்கலையே அப்படிங்கிற. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பூமியில கணவன் மனைவியா இருக்கிறவங்க சொர்க்கத்துல கணவன் மனைவியா இருக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? சொல்லுங்க. ஏன்னா அப்புறம் அதுக்கு சொர்க்கம்னு பேர் வைக்க முடியாது. ஆமா, அதனால ஆரம்பத்துல கல்யாணம் ஆன புதுசுல நடுவரவர்களே, நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னுடைய மனைவி செருப்பை கொண்டாந்து வைப்பாங்க, நான் போட்டுட்டு போறதுக்கு தான். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்க வீட்டு நாய் குலைக்கும். இப்பெல்லாம் என்ன நடக்குது தெரியுங்களா? அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் அவங்க குலைக்கிறாங்க, நாய் செருப்பு எடுத்து கொண்டு போய் எட்ட போடுது. எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு நடுவர்களே. உங்கள்கிட்ட பெண்ணு தான் உயர்ந்தவள் அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய பாட்டுலாம் பாடினாங்க. பார்மகளே பான்ற படத்துல எனக்கு நான் பாடுனா இன்னும் கூட்டம் குறைஞ்சிரும். அதனால அந்த வரிகளை மட்டும் சொல்றேன். தந்தையின் வாழ்வு முடிந்து விட்டால் தாயின் தாலி போய்விடும். தாயின் வாழ்வு முடிந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லாமல் போய்விடும்னு பாடுவாங்க. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடிங்கிற பாடல்ல அந்த 2 வரிகள், ஆழம் விடுதுக போல் உறவுகள் 1000 வந்தென்ன, அடடா வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாமல் இருப்பேன் பாடுவான். அற்புதமான வரி. ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் ஆண் பெண் உறவு தான்ன்றாரு. அதுல எங்கே பெண் உயர்ந்து நிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட இவங்க சொன்னாங்க, ஆண் தான் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஜனாதிபதி கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். அவர் தன் மனைவியோட கார்ல வரும்போது ஒரு பெட்ரோல் நிலையத்தில் கார் நிற்கும் போது அவருடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் அங்க இருக்கிற ஒரு பெட்ரோல் போடுறவனை பார்த்து ஹாய் டேவிட் அப்படிங்கிறாங்க. அவன் ஹாய் ஹிலாரிங்கிறான். இவங்க இறங்கி அவங்க கூட பேசிட்டு போயிட்டாங்க. இவர் ஜனாதிபதியா இருக்கிறாரு. தன்னுடைய மனைவி யாரோ ஒருத்தவங்க கூட பேசிட்டு போயிட்டாங்க. இவர் தனியா இருக்கிறாரு. அவருடைய அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தா கூட மனசுக்குள்ளார லேசா உறுத்தல் இருக்குது. அப்ப அவங்க திரும்பி வர விட்டு யார் அதுன்னு கேட்கிறாரு. என்னுடைய வகுப்பு தோழன் அவன். அப்போ இவருக்குள்ளார இருந்த அந்த எரிச்சல்ல இவர் ஒரு வார்த்தை கேட்கிறார், நடுவர் அவர்களே, நல்ல வேலை அவன் பெட்ரோல் போடுறவன், நான் ஜனாதிபதி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஜனாதிபதியோட ஒய்ஃபா இருக்க, ஒருவேளை நீ அவனை கல்யாணம் பண்ணிருந்தா அப்படின்னு அவர் வார்த்தையை முடிக்க போற நேரத்துல அவர் மனைவி சொல்றாங்க, அவன் ஜனாதிபதியா இருப்பான். அதாவது அந்த வார்த்தையில என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அட அறிவு கெட்டவனே,
நீ ஜனாதிபதியா இருக்கிறதுக்கே காரணம் நான் தான். ஒருவேளை நான் சரியில்லாம போயிருந்தா நீ எங்க இருந்து ஜனாதிபதி ஆவறது? அற்புதம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வள்ளுவர் எப்படி சொல்றாரு தெரியுங்களா? மிக சிறப்பா. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றித்தாயினும் இல். எனை மாற்றித்தாயினும் இல் என்ன அழுத்தம்? மனைவிக்குரிய சிறப்பு ஒரு பெண்ணுக்கு வீட்டில் இல்லாமல் போய்விட்டால் நீ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நீ பிச்சைக்காரன் தாங்கிறாரு. ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடைங்கிறார். ஆமா, அதாவது மனைவி நல்லதா இருந்தா ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஒருவேளை அவ கொஞ்சம் சரியில்லாம இருந்தா இருக்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உடம்போட உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்முடைய நட்புங்கிறார். இப்போ உங்களுக்கு அது தெரியாதது இல்லை. ஒரு உடம்புல உடம்பும் உயிரும் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற உயிர் இருக்கணுங்கிறார். இப்ப எல்லாரும் சொல்றாங்க நான் தான் பெரியவங்க, நான் தான் ஆண் தான் எல்லாத்தையும் செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு ஆபீசர், பெயரை நான் சொல்ல விரும்பல, அவர் வீட்டுல போய் அவர் மனைவி கிட்ட கேட்டேன், ரியலி யூ ஆர் கிரேட் மேடம் அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க, உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்காரு, அவர் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு பேப்பர் கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த A4 சீட்ல 2 பக்கம் அவருடைய படிப்பை எழுதியிருந்தாங்க. நிஜமா நடுவர் அவர் நெய்வேலியில தான் இருக்காரு. 2 பக்கம் ஃபுல்லா அவர் படித்த பட்டங்கள். நான் என்ன சொல்றேன் அவர்கிட்ட, ரியலி யூ ஆர் கிரேட் அப்படிங்கிறேன். என்ன கிரேட் அப்படின்னாங்க. என்ன மேடம் ஒரு மாதிரி சொல்றீங்க? ஆமா, இந்த புக்ஸும் இந்த பட்டம் தான் என்ன சினிமாவுக்கு கூட்டு போகுது அப்படின்னா. உண்மையிலே மேடம், உண்மையிலே சார், அவ்வளவு படிச்சு அவர் ஃபெயில் ஆயிருக்காருங்கிறது அங்கதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த உலகத்துல ஆண் முதல்ல தோன்றதா சொல்றாங்க. அந்த ஆண் மன மகிழ்ச்சி இல்லாம இருந்ததுனால அவனுடைய மகிழ்ச்சிக்காக அவனுடைய விழா எலும்புல இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக ஆண்டவன் உருவாக்கினதாக சரித்திரம் சொல்லுது. அப்போ ஆண் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த போது அவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக தோன்றியவர் தான் பெண் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. அது மட்டும் இல்ல நடுவர்களே, இவங்க எல்லாம் சொன்னாங்க 20,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, அதை எடுத்துக்கிட்டு ஜவுளி கடையிலையும் நகை கடையிலையும் நிக்கிறாங்கன்னு சொன்னாரு அவரு. ஐயா, ஒருவேளை அவங்க நகை கடையில நிக்கலைன்னா, அவங்க அந்த காசை நகையா மாத்தலைன்னா அந்த காசு டாஸ்மார்க்கு போயிடும் அப்படின்னு பயந்துதான் பெண்கள் எல்லாம் பொறுப்புணர்ச்சியோட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதை செய்யறாங்க. அவங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவன் சேட்டு கடையில வச்சிடறான், அப்புறம் அதை வாங்கி போய். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நடுவிலே எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கிறோம் நடுவர் அவர்களே. நான் உண்மை ஒரு விஷயத்தை சொல்றேன், வீட்டு விஷயத்தையும் பேசணும் இல்லையா? ஆமா. என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன செய்வேங்கிறத இப்ப எல்லார் முன்னிலையும் என் மனைவி இருக்கிறதுனால சொல்றேன். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அது தப்பு தான், இருந்தாலும் நான் என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், உங்க பொண்ணுக்கு உடம்பு முடியலன்னு. உடனே அது அடுத்த பஸ் ஏறி வந்துருவாங்க. ஏன்னா எனக்கு 3 வேளையும் ஒழுங்கா சாப்பாடு கிடைச்சிடும். இது தப்பு தான் நடுவர்களே, உண்மையை சொல்றேன். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாம 1 மாதம் நான் மருத்துவமனையில் இருந்தேன். அந்த 1 மாதமும் என் கூடையே உண்ணாமல் உறங்காமல் என்னை காப்பாற்றியது என் மனைவிதான். அப்போ நீங்க பாருங்க, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். இவர் சொன்னாரு, ஆண் ஹோட்டல்ல 1000 பேருக்கு சமைக்கிறான்னு சொன்னாரு, பெண் கொஞ்சம் தான் சமைக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வாழ்க்கை பூரா ஹோட்டல்ல சாப்பிட முடியுமா? வெளி சாப்பாடு 2 நாள் சாப்பிடலாம், 3 நாள் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. சுவையான உணவு வீட்டு உணவு தான்.
ஒரு பெண் சிறந்தவளா, முன்னேற்றத்துக்கு ஆண் சிறந்தவளா என்று போட்டி வைக்கிறதே எனக்கு தரக்குறைவா தெரியுது. ஏன்னு கேட்டா எல்லா விதத்திலையும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போது பரிந்தே எடுத்து செய்யவிரு கையிலேந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனின் பட்டணத்தார் பாடுவாரு. எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பது தாய்தான். அதை ஒருவேளை நீங்க உணரலைன்னா இனிமேலாவது உணரணும்னு சொல்லி இந்த உலகத்தில் உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது அன்னை மட்டுமில்ல, தாயின் கருவறை தான் இந்த உலகத்தில் கோயில் என்று சொல்லி அந்த கருவறை கொடுக்கும் கருணை தான் இங்கே நின்று பேசுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தவறான தீர்ப்பு வழங்க மாட்டீர்கள். நீங்கள் தாயை மதிப்பவர். ஏனென்றால் தாய் தொண்டு மையம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தாயே சிறந்தவள், பெண்ணே சிறந்தவள் என்று சொல்லி பெண்மையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் அடுக்கடுக்காக வைத்து அமர்ந்திருக்கிற ஐயா பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை சொல்லி தீர்ப்புரையை ஒரு 5 நிமிடம்